வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சுவையான புடலங்காய் உருண்டை எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம், வேர்க்கடலை, கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வெல்லம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச சுக்கு, கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்குள்ளே ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை, அரிசி மாவு நல்லா ஒரு மரத்தில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகு ரெடி ஆகும்போது நல்லா கிளறி விடணும், எல்லாம் அடி பிடிச்சிக்கும். பாகு ரெடியான உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை, அரிசி மாவு பாகு கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும் துடுப்பில், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நல்லா கையாலேயே கொஞ்சம் அரிசி மாவு வச்சுக்கிட்டு கொஞ்சம் உருண்டை பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் ரொம்ப விட்டீங்கன்னா இல்லை கெட்டியாகிடும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ண முடியாது. எடுத்த உடனே கொஞ்சம் அரிசி மாவு கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணிங்கன்னா நல்லா அழகாக உருண்டை ஷேப்பில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான வேர்க்கடலை உருண்டை ரெடி, இல்லை புடலங்காய் உருண்டை ரெடி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.